இங்க இருந்த பர்ஸ் எங்க? மேம் நான் எந்த பர்ஸும் எடுக்கல மேம். போய் சொல்லாத. உள்ள இருந்த பர்ஸ் எங்க போயிருக்கோம்? இப்போ இங்க நீ மட்டும்தான் இருக்க. வெளியவே 2 காலிங் பெல் அடிக்கலாம்ல. யாரு கேட்டு நீ உள்ள வந்த? மேம் நான் வெளியில இருந்தா காலிங் பெல் அடிச்சேன். நீங்க யாரும் வரல, அதான் உள்ள வந்து கூப்பிட்டேன். இந்த நடிக்கிற வேலையெல்லாம் வச்சுக்காத. அந்த பர்ஸ்ல 10,000 rupees கேஷும் இம்பார்ட்டன்டான ப்ரூஃப்ஸும் இருக்கு. ஒழுங்கு மரியாதை அதை கொடுத்துரு. மேம் நான் எந்த பணமும் எடுக்கல மேம். இங்க பாரு, ஒரே ஒரு கால் பண்ணா போதும், இப்பவே உன்னை ஜெயில தூக்கி போட்டுருவாங்க. மேம் அப்பெல்லாம் வந்து பண்ணிடாதீங்க மேம். என் லைஃபே போயிடும் மேம். இந்த வேலையை வச்சு தான் என் ஃபேமிலியே இருக்கு. ஏய், சும்மா இதே சொல்லிட்டு இருக்காத. என்ன இங்க ஒரே சத்தமா இருக்கு? ஏங்க, இவன் என் பர்ஸ் திருடிட்டாங்க. டேய் பிரசாந்த், நீ எங்கடா இங்க? ஏங்க, உங்களுக்கு இவனை முன்னாடியே தெரியுமா? டேபிள் மேல இருந்த பர்ஸை திருடிட்டாங்க. ஏய் லூசு, நீ தானே வெளில போறேன்னு சொல்லி உன் பர்ஸ் எடுத்து உள்ள வச்ச. உன்னை பத்தி உனக்கு என்னடி தெரியும்? டேய் நீ என்னடா ஃபுட் டெலிவரி பண்ணிட்டு இருக்க? ஆமா சார். ஒரு நாள் ஃபுல்லா ஃபுட் டெலிவரி பண்ணா எப்படா கிளாஸுக்கு வருவ? அருண், உன் ஸ்டூடெண்டா இந்த பையன்? ஆமா காவியா, உன்கிட்ட தானே கேட்டிருக்கேன். ஒரு நாள் ஃபுல்லா ஃபுட் டெலிவரி பண்ணா எப்படா கிளாஸுக்கு வருவ? உன் கோச்சிங் ஃபீஸ்லாம் யார் கட்டுறா? ஏன்டா அழுவுற? சார் 6 மாதத்துக்கு முன்னாடி எங்கள் அப்பா இறந்துட்டாரு சார். நானே எங்கள் அம்மா மட்டும்தான். எனக்கு நல்லா படித்து எங்கள் அம்மாவை பார்த்துக்கணும் ரொம்ப ஆசையாக இருக்கும் சார். ஆனால் படிக்கணும்னா அது காசு வேணும் சார். அதுதான் சார் வேலைக்கு வந்துட்டேன். சாரிடா தம்பி. பரவாயில்லக்கா. ஆனால் சார் ரொம்ப நல்லவருக்கா. அவர்கிட்ட படிக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. எனக்கு தான் கொடுத்து வைக்கல சார். என்னால் முடியல சார். நைட்டு 1 மணிக்கு இந்த வேலை முடியுது சார். காலைல 5 மணிக்கு மார்க்கெட்டில் இரும்பு போட்டி தூக்க போயிடுவேன். எனக்கு படிக்கணும் ரொம்ப ஆசை சார். ஆனால் தோற்றுருவோன்னு ரொம்ப பயமாக இருக்குது சார். அதை பற்றிலாம் ஒன்றும் கவலைப்படாதடா, எல்லாம் சரியாயிடும். சரி சார், நான் வரேன். டேய் சாப்பாட்டு காசு வேணாமா? இது வரேன். இந்தாடா, இதில் சாப்பாட்டு காசு இருக்கு, கொஞ்சம் எக்ஸ்ட்ராவும் காசு இருக்கு. மிச்சத்தை வந்து நீ செலவுக்கு வச்சுக்க. அப்புறம் நீ இந்த கோச்சிங் ஃபீஸ் பற்றிலாம் நீ ஒன்றும் கவலைப்பட வேணாம், உனக்கு நானே கட்டிடுறேன். ஐயோ சார், நீங்கள் சாப்பாட்டுக்கு மட்டும் காசு கொடுங்க சார். நான் உனக்கு பண்ணுற உதவி உனக்கு பண்ணலடா, நீ நேசிக்கிற படிப்புக்காக பண்ணுறேன். நீ எதை பற்றியும் கவலைப்படாத. நீ கோச்சிங் ஃபீஸை நான் கட்டுறேன். நீ பாஸ் பண்ணுற வர எல்லாமே நானே பார்த்துக்கிறேன்டா. ரொம்ப நன்றி சார். மறக்காமல் கோச்சிங் கிளாஸ் வந்துடுறேன். ஓகே சார்.